ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் அதை சமைக்கிறது இல்லைங்க. ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவிற்கு பாசி பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி லேசாக கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே வெந்துடுங்க. இப்போ கூட்டுக்கு தேவையான வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு வாழைத்தண்டு சூப் வீடியோ. இந்த வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1லிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கின உடனே ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவும் வாழைத்தண்டோடது போட்டிருக்கிறேங்க. அது வாழைத்தண்டு வறுவல். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் சூப் வீடியோவில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்பொழுது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த வாழைத்தண்டுக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. மிதமான தீயில வச்சுக்கலாம், அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்குது. இப்போ இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதற்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம போட்ட பச்சை மிளகாயோட காரமே போதுமானது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட கூட்டு. இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். இப்போ நம்ம சூப்பரான இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோட கூட சாப்பிடலாம், சப்பாத்தியோட, தோசையோட எல்லாத்தோடையும் சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.